அல்வாவை 2 மணி நேரம் கழித்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மேலே 10 பிஸ்தா பருப்பை பொடிசாக கட் பண்ணி தூவி விட்டேன். இதோட சுவையும் மனமும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி நிலக்கடலை அல்வா. இந்த நிலக்கடலையில் முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த பருப்புகளுக்கு சமமான சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாம் இதை பெருசாக உணவில் சேர்க்க மாட்டோம். அதுக்கு காரணம் அதுங்களை விட இது ரொம்ப விலை குறைவு. விவசாயிகளான நாங்கள் இரவு பகல் பார்க்காம, மழை குளிர் வெயில் பார்க்காம 3 மாதம் கஷ்டப்பட்டு இந்த நிலக்கடலையை விளைய வைக்கிறோம். தனியார்ட்ட வட்டிக்கு வாங்கி தான் முதலீடு போடணும். ஆனால் கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற இதுக்கு பெருசாக லாபம் கிடைக்கிறது இல்லை. வயலுக்கு வேலை செய்ய வர்றவங்களும் சம்பளத்தை அதிகமாக உயர்த்திட்டாங்க. பெருசாக லாபம் ஒன்றும் கிடைக்காதனால கார்த்திகை பட்டம் மட்டும்தான் நாங்கள் போடுறோம். சித்திரை பட்டம் நாங்கள் இப்போ போடலை. வெறும் தரிசு நிலங்களாக தான் கிடக்கு. நெல்லுக்கு அரசாங்கத்தில் நிறைய கொள்முதல் நிலையங்கள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி கடலைக்கு கொள்முதல் நிலையங்கள் நிறைய கிடையாது. அரசாங்கம் நிறைய கொள்முதல் நிலையங்கள் திறந்து நல்ல விலைக்கு இந்த கடலையை எடுத்தாங்கன்னா தான் கடலையை 2 பட்டம் சாகுபடி செய்யறதுக்கு விருப்பம் வரும். அப்படி இல்லைன்னா கூடிய சீக்கிரம் விளைநிலங்கள் பூரா வீடுகளாக மாறிடும். ரொம்ப நாளாக என் மனசில் இருந்த ஒரு ஆதங்கத்தை இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்து கடலைக்கு நல்ல விலை நிர்ணயம் பண்ணி அவங்களே இதை எடுத்துக்கணும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம் இப்போ இந்த நிலக்கடலை அல்வா எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போவோம். நிலக்கடலை அல்வா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் நிலக்கடலையை இந்த மாதிரி தோல் உரித்து வறுத்து எடுத்துக்குவோம். நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். கடலையை நல்லா மொறுன்னு வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஆறட்டும். அடுத்ததாக முத்தின 3 தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். இதை துருவி எடுத்துக்குவோம். தேங்காயை துருவியாச்சு. தேங்காய் இருக்கட்டும். இப்போ நாம் வறுத்த நிலக்கடலையை இந்த மேல் தோலெல்லாம் அப்படி நீக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். கடலை மேல் தோலை நீக்கியாச்சு. இப்போ இது கூட 2 ஏலக்காயை சேர்த்து நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது மிக்சியில் ஒட்டும். ஒரு கரண்டியோட அடிப்பகுதியால் எடுத்து விட்டு நாம் இதில் எடுத்து வச்சுக்கணும். துருவன தேங்காயை நைஸாக அரைச்சி 1 லிட்டர் பால் எடுத்துக்கணும். கெட்டி பாலாக எடுக்கணும். அரைச்ச தேங்காயிலேருந்து 1 லிட்டர் பால் எடுத்தாச்சு. அரைச்சி வச்சுருந்தோம்ல நிலக்கடலை, அதையும் இந்த தேங்காய் பாலையும் நான் ஒன்றா கலந்துட்டேன். இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்குவோம். 2ஐயும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை இந்த கடாயில் சேர்த்துருக்கேன். இந்த கடாய் சூடு ஏறினோன்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கி எடுத்துக்குவோம். மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பால் கலவையை அடுப்பில் வச்சுருவோம். அடுப்பை நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இதை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். இப்படி கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது, கட்டி தட்டாது. அடுப்பில் இருக்கிற தேங்காய் பால் கலவையை நல்லா கைவிடாமல் கிளறணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். மறுபடியும் நல்லா கிளறிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வருது. இப்போ சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ நான் மறுபடியும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நல்லா கிளறி கொடுப்போம். மேலே பொங்கி பொங்கி வர்றதுனால நான் மறுபடியும் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இப்படி மாற்றி மாற்றி ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி
இதை கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ரொம்பவும் லேட் ஆகும். நாம் கிளறும்போது அடி பிடிக்காமல் கட்டி தட்டாமல் பார்த்துக்கணும். நாம் இதை அடுப்பில் வச்சு சரியாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போ நாம் இது கூட 1/4 கிலோ ஜீனியை சேர்த்துக்குவோம். நான் 1/4 கிலோ ஜீனியை சேர்த்துக்கிறேன். மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுருவோம். ஜீனி போட்டதுக்கப்புறம் நான் சிம்மில் தான் வச்சு இதை கலந்து விட்ருக்கேன். இந்த ஸ்டேஜில் கோதுமை மாவு வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்குவோம். கோதுமை மாவு சேர்த்தாச்சு. சிம்லேயே வச்சு மறுபடியும் கிளறி கொடுத்துக்குவோம். நிலக்கடலை அல்வா கரெக்டாக 3/4 மணி நேரத்துக்கு பிறகு இந்த மாதிரி அருமையாகவும் அட்டகாசமாகவும் ரெடி ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அல்வாவை நாம் 2 மணி நேரம் கழித்து தான் சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மேலே பிஸ்தா பருப்பை டெக்கரேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிலக்கடலை அல்வாவுக்கு நான் ஆயிலோ நெய்யோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. தேங்காய் பாலேருந்து பிரிஞ்சு வந்த எண்ணெயே இதுக்கு சரியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நிலக்கடலை ஆகட்டும் தேங்காய் ஆகட்டும் இதில் எந்த கெட்ட கொழுப்புமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சேர்த்து கோதுமை மாவை சேர்த்து தான் நம்ம இந்த அல்வா செஞ்சுருக்கோம். 3 பொருளுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நமக்கு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த நிலக்கடலை அல்வா எப்படி வந்துச்சு, டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.